டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு இம்ப்ரூவ் தி மைண்ட் செட், த டிப்ஸ் டு இம்ப்ரூவ் த மைண்ட் செட் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மைண்ட் செட்டுன்ற என்ன? நம்மளுடைய மன வளம், மனம் எப்படி ஒரு செய்திகளும் செய்வதற்கு இணக்கமாக இருக்கிறது, எதெல்லாம் வேறுபட்டு நிற்கிறது அப்படின்றத பார்க்கறது தான் மைண்ட் செட்டு. அந்த மைண்ட் செட்டில் சிலப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, இது செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு. விருப்பமின்மை என்ற காரணத்தில் அது மேலே நம்ம ஒரு பில்டப் பண்ணினா நிறைய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது. விருப்பமின்மைன்றது எப்போவுமே ஒரு யாரான செய்துக்கணும், அது ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறோம். இந்த லெத்தார்ஜிக்னா என்ன? ஒரு சோம்பல், எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்குது, ஒரு ப்ரோகாஸ்டினேஷன் ஆஃப் பிஹேவியர். நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம், ராத்திரி பண்ணலாம், அப்புறம் யாரோ பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு அப்படின்னு. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு அம்மாவோட இருக்கிற 2 பசங்கன்னு வைங்க, அவங்க போய் யாரோ பண்ணிட்டோம்னு நினச்சா எப்படி அந்த வேலையை அம்மா மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு அவசரம், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறங்க இல்லை காலேஜ் போகிறங்க, டைம் இல்லை அப்படின்னா அன்றைக்கி அம்மா செய்து நியாயம்தான். ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகாமல் ஒரு நாள் சனி ஞாயிறு வார வீக்கெண்ட்ஸில் லீவு தானே, அன்றைக்கி இருக்கும்போது யூ கேன் ஷேர் த ஒர்க் வித் அம்மா இல்லையா? டெஃபினெட்லி. அப்போ என்னாச்சு, ஹெல்பிங் டெண்டன்சின்ற அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்காமல் மைண்ட் செட்டுன்றது என்ன? மனப்பான்மை. எப்போவுமே எந்த வேலையை செய்யறதுக்கும் ஒரு ஈடுபாடு காட்டணும். அதில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம், சோஷியல் இன்டராக்ஷன், சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கணும், அப்புறம் ஃபேமிலியில் ஒரு கெட் டுகெதர்னால் எப்படி நடக்கணும். அப்புறம் இப்போது என்ன ஆச்சு, எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுன்றாங்க, எல்லாரும் உண்டு. அது என்ன பண்ணுது, எங்கேயான ஒரு கெட் டுகெதர் போனால் கூட அங்கேயும் போய் அம்மா யாரோடையும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அம்மாட்ட இந்த மொபைல் வாங்கி ஒரு கையில் வச்சுட்டு பொம்மையில் அதில் இருக்கிற ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஷார்ட்ஸு, விக்கு, யூடியூபு அது மாதிரி ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு கெட் டுகெதர்னால் என்ன, வந்திருக்கிற உறவினர்களோட அளவலாவணும், உணர்ந்து மனப்பூர்வமாக பேசணும், பகிர்ந்துக்கணும் உணர்ச்சிகளை. அதுக்கு தானே அளவலாக போகிறோம். அங்கேயும் போய் ஆண்ட்ராய்டு வச்சுன்னு இதே குனிஞ்சு பார்த்துக்கிட்டுறதுல என்ன பொருள் இருக்குது? போனதுக்கோட பொருள் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும். இப்போ அது மாதிரி போய் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தால் ஒரு பொருளும் இல்லை, பயனும் இல்லை. யூ ஆர் வேஸ்டிங் ஒரு ட்ரிப்பு. நம்ம வீட்டில் நம்ம 4 பேர் தான் இருக்கிறோம். எப்போவுமே இந்த 4 பேர் போகிறோமா? சில நேரத்தில் 40 பேரும் பார்க்கணும், 400 பேரும் பார்க்கணும். இன்னும் இல்லாட்டி போனால் ஒருத்தர் பர்சனலாக 1-to-1 இன்ட்ராக்ஷன் கூட இருக்குமா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கெட் டுகெதர்னு போனால் அங்கே இருக்கிறவங்களோட பேசணும் தான். வாட் டைப் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் தே ஆர் ஹேவிங், ஹவு டு டெவலப் இட், ஹவு டு இன்கல்கேட் இன் அவர் ரொட்டீன், அது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த சோஷியல் கான்டெக்ஸ்டில் போகக்கூடிய எந்த ஒரு கெட் டுகெதரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியா அம்மா போகிறாங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எதுக்கு? ஒய் டாக்டர் வீல் ஹாவ் டு கோ, அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதருக்குலாம் எதுக்கு, என்ன வேலை அப்படின்னு இல்லை. அங்கே போய் ஒரு ஸ்பெக்டேட்டர் போல் எங்கே என்னெல்லாம் நடக்குது, யார் யார் எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரி செய்திகளை பகிர்ந்துக்கிறாங்க, அவங்க பகிர்ந்துக்கூடிய செய்திகளில் என்ன விதமான குறிப்பு இருக்குது, அவங்களோட மனநலம், அவங்களோட மனப்பான்மை, ஒருத்தரை பற்றி எப்படி பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்களா, உயர்வாக பேசுகிறாங்களா அப்படின்னு எல்லாம் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க வேண்டாம். யூ need not be a participant in that conversations. Instead நம்ம என்ன பண்ணலாம், be a passive spectator. ஒரு அமைதியாக இருக்குது, ஒரு 4 பேர் 8 பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க என்னவெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு? மறுபடியும் ஒரு கேள்வி வரும், எதுக்கு, ஒய், வாட். இந்த காலத்தில் எல்லா பிள்ளைங்களும் அந்த தான் கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே வாட்னா கேட்குறாங்க, வாட் அப்படி தான் கேட்குறாங்க. நோ வாட் இல்லை. எப்போவுமே என்ன செய்யணும், ஒய், எதுக்குன்னு கேட்கணும். என்னன்னு கேட்குறது காட்டிலும் எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பொருள், பதில் எல்லாமே வித்தியாசப்படும். அப்போ எதுக்குன்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம், அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்குது, நம்ம சிறப்பாக அதுலேருந்து அது தவறானா நம்ம அதை என்ன பண்ணி திருத்திக்கலாம். நம்மளுக்கு அதுபோல் இருந்தோன்னா we can get into that, we can get along with them, அவங்களோட நம்மளால் பழக முடியும் அப்படின்னு நம்ம ஒரு கருத்து நம்மளோட வளர்த்துக்க முடியும். அப்புறம் அப்படி நம்மளுக்கு அதில் ஒன்றும் புரியல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ சொல்லி அதனோட பொருளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். அதனால் ஒரு கெட் டுகெதருக்கு போகிறது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது. ஐ மிஸ்ட் இட் அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்ட் இட்டில் வேண்டாம். கண்டிப்பாக இது ஒரு வளர்ந்த பிள்ளைங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சின்ன பசங்க அடோலசன்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் பயனுள்ளதாக இருக்கும். அப்பொழுது தான் நம்மளுக்கு அடுத்தவங்களோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் இப்போ நிறைய வீட்டில் சிங்கிள் சைல்டு தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த சிங்கிள் சைல்டுனா அவங்க டு ஹூம் தே வில் இன்டராக்ட் நெய்பர்ஸ் தான். நெய்பர்ஸ்க்கு என்ன தெரியும், நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, நம்மளோட ஃபேமிலி ரிக்குயர்மெண்ட், அதில் இருக்கிற இன்வால்மெண்ட் பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. அதனால் நிச்சயமாக அவங்க என்ன செய்யணும், ஒரு நம்ம உறவினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கெட் டுகெதர்னு சொன்னால் அதில் நம்ம போய் பங்கு பற்றினா நிச்சயமாக என்ன ஆகும், அங்கே இருக்கிற கான்வர்சேஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்புறம் பேசுகிறவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ட்ரைவில் ரீசன் சொல்லணும்னு சொன்னால், சிலவங்க எப்பவுமே அடுத்தவங்களை பற்றின ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் ஒரு கான்வர்சேஷனே ஆரம்பிப்பாங்க. இது சொன்னாங்க, இது பேசுனாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. என்னதை காட்டிலும் பொதுவான கான்வர்சேஷன், 2 சைடு இருக்கிற கான்வர்சேஷனும் கரெக்டாக வெர்பாட்டிமாக ரிப்பீட் பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு பக்கத்து கான்வர்சேஷன் மட்டும் சொல்லிவிட்டு இது எப்படி இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டால் வி டோன்ட் ஹாவ் த அதர் சைடு. ஒரு காயின்னு சொன்னால் கூட 2 சைடு இருக்கும். ஒரு விஷயம் என்ன சொன்னால் 3 சைடு, ஒரு 3D பிக்சர் மாதிரி காட்டணும். அப்போ தான் நம்மளால் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி பேசுகிறவங்கள நம்ம கவனிச்சோம் என்ன சொன்னால் என்ன ஆகும், நம்மளும் அதுபோல் பேசாமல் இருக்கலாம். நம்ம அவங்கள போல் பேசுகிறதுக்கு பழகிக்கக்கூடாது. வி ஷுட் ஹாவ் அவர் ஓன் அப்ரோச் இன் இன்டராக்டிங் வித் பீப்புள் அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம வளர்த்துக்க முடியும். ஸோ இது என்ன ஆகும், சோஷியல் கான்டெக்ஸ்டில் ஒரு கெட் டுகெதர் வரும்போது நம்ம அவசியம் பங்கு பற்றணும் அப்படின்னு சொன்னால் அங்கே பங்கு பற்றிக்கிறது நம்மளோட மைண்ட் செட், எப்படியெல்லாம் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் உண்மையிலே ஹெல்த்தி மைண்ட் செட் அப்படின்னா சிறப்பான மனப்பான்மையை எப்படி வளர்த்துக்கணும்னு சொன்னால், யாரை பற்றின எந்த ஒப்பீனியனும் ஃபார்ம் பண்ணிக்காமல், யாரோடையும் கம்பேர் பண்ணாமல், யாரோடையும் எந்த ரேட்டிங்ஸ்லேயும் நம்ம உட்புகாமல், நம்ம சிறப்பான முறையில் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் நம்ம தேர்ந்தெடுத்தோமான நிஜமாக அது ஒரு ஏற்புடையது, நிஜமாக அது ஒரு கொள்ளத்தக்க செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுவே பின்னாடி ஓவர் த பீரியட், ஓவர் த இயர்ஸ் வென் வி ஆர் க்ரோயிங் அப், அது ஒரு நல்ல ஒரு பில்லர், ஒன் ஆஃப் த பில்லர் டு டெவலப் அவர் பர்சனாலிட்டி அப்படின்ற மைண்டில் நம்ம வர முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.